அனங்கன் அங்கஜனன்பன் வசந்தன் மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவ்வா கதம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே அவனை யாரென்று கேட்கிறாய் உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன் வேரோடு வந்திருப்பவன் உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன். திறந்தவெளி மைதானத்தில் நாகேஷ், கோபாலகிருஷ்ணன், முத்துராம, நம்பியார் போனவங்க எல்லாம் வாலிபால் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க. அந்த கட்டடம் காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிங்கள் நண்பர்களே. அண்ணன் தம்பிகளுக்கும் அக்கா தங்கைகளுக்கும் வணக்கம். நாடகம் இல்லைன்னா நடிகர்கள் இல்லை, நாடக நடிகர்கள் இல்லைன்னா சினிமா நடிகர்கள் இல்லை. நாடக நடிகர்களாக இருந்து சினிமா நடிகர்களானவங்க உருவாக்குனது அந்த நடிகர் சங்க கட்டடம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1965 நான் சினிமாவுக்கு வரும்போது அந்த இடத்துல ஒரு ஏக்கர் தாண்டி ஒரு பொட்டல் இடம், அந்த வடகோட்டு பகுதியில் ஒரு சின்ன மேடை, சிமெண்ட் மேடை இருந்துச்சு. 10 அடிக்கு 10 அடி ஒரு ரூம் இருந்தது. ரூமுக்குள்ள ஒரு டேபிள் இருக்கும், ஒரு அக்கவுண்ட் புக் இருக்கும், கலைவாணி என்எஸ்கே படம் ஒன்று அங்கே வரைஞ்சி வச்சிருக்கோம். இதுதான் நடிகர் சங்கத்துடைய அடையாளம். 1965 வெளியில் ஒரு மண் பானை இருக்கும், மேலே பிளைவுட் ஒன்று இருக்கும், ஒரு சாதாரண அலுமினிய டம்ளர் இருக்கும். இந்த திறந்தவெளி மைதானத்தில் நாகேஷ், கோபாலகிருஷ்ணன், முத்துராம, நம்பியார் போனவங்கெல்லாம் வாலிபால் ஆடுவாங்க, கிரிக்கெட் ஆடுவாங்க. இதுதான் 1965 துவக்கத்தில் நடிகர் சங்க இடம். அந்த இடத்துல கலை நிகழ்ச்சி நடத்தி இந்த நடிகர் சங்க சுவாமி சங்கரதாஸ் அந்த கலைஞர் உருவாக்கியவர்கள் நாடகத்திலிருந்து சினிமாவுக்கு வந்த நடிகர்கள். நீ புரிஞ்சுக்கணும். யாராரு? சிவாஜி அவர்கள் களம் கண்ட கவிஞன் போட்டார், மனோகர் காடகமுத்திரின்னு போட்டார், சேவா ஸ்டேஜில் பாஞ்சாலி சபதம் போட்டாங்க, பாலச்சந்தர் நீர்க்குமிழி போட்டார், அப்பாவின் ஆசை டிகேஎஸ் போட்டார். இப்படி இத்தனை கே.ஏ. தங்கவேல் நாடகம் போட்டாருங்க. முதல் நாள் கே.வி. மகாதேவன் இசைக்குழு, கடைசி நாள் எம்.எஸ். இசைக்குழு. இப்படி அத்தனை நாடக கலைஞர்களும் சினிமாவுக்கு சேர்ந்து அவங்களை உருவாக்குனது தான் இந்த நடிகர் சங்க கட்டடம். நீங்கள் புரிஞ்சுக்கணும். சிவாஜி அவர்களை பற்றி என்னுடைய வயசுல பல பேர் தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு வாரம் நாடகம் இல்லை, ஒரே ஒரு வேளை சாப்பிடலான்னு முடிவு பண்ணி ஒரு பெரிய வானிலை கூட்டாஞ்சோறு பண்ணாங்க, சாம்பார் சாதம் மாதிரி ரெடி பண்ணாங்க. எல்லாம் வெடிய வச்சு எரிச்சு கடைசியில் பார்த்தா சாதம் கொஞ்சம் வேகலை, கொஞ்சம் வேக்காடு பத்தலை. கொஞ்சம் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி 10 நிமிஷம் வேக வச்சா சரியா போகும்னு வேகமாக தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்றுறது கெரோசின். அந்த கெரோசின் ஊற்றி அன்று இரவும் சிவாஜி உள்பட அத்தனை பேரும் சாப்பிடாமல் படுத்திருக்கிறார்கள். அந்த சிவாஜி தான் கந்தன் கை படத்திலே வீரபாகவன் நடித்தார். இங்கே வந்திருக்கார் அசோகன் சார் பையன் வந்திருக்கான். அசோகன் சார் திருச்சியில் சென்ட் ஜோசப் படித்த மாணவர். அவர் சூரபத்மன் வேஷம் போட்டுக்காரு. இந்த பக்கம் சிவாஜி வீரபாகு. ஏபிஎன் கூப்பிடாரு, நாங்களாம் நாடகக்காரன் தான், ஷூட்டிங் போய் பாரு, நீ புதுசாக சினிமாவுக்கு பாருனாங்க. அங்கே போய் ஷூட்டிங் பார்த்தேன். ஆட்டுக்கடா மேசில் உட்காந்துருக்காரு சூரபத்மன். சிவாஜி வந்திருக்காரு. முருகனா? யார் அவன்? அவனை யாரென்று கேட்கிறாய் உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன் வேரோடு வந்திருப்பவன் உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன். வேலன், வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேர்கள் அவனுக்கு? கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அது முகன் என்பார். உன்னையும் வதைத்த பின் சூரனையும் வதைத்த சூரன் என்பார். நான் ஆமாம், உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? நீ யார்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் 1064க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதற்கும் முன்னை பழமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன். அவனே வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன், வீரபாகு தேவன். வேலவன் அனுப்பிய தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓடுபவன். இந்த பார், சிவனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்ற பின் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்றுதான் உன் சிரத்தையை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகன் என்ன 1000 முகன் படைத்தவனான அல்ல. இந்த சூரனை வெல்ல இந்த உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா?
உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையாய் குடலை, அனுப்புவேன் சுடலை, என் ஐயன் கட்டளை இடலை, வந்தா உன்னை தொடரை போடான. இதை பார்த்துட்டு 3 நாள் தூக்கம் இல்லை. இந்த ஆடு கூட எப்படி நடிக்க போறாமன்னு 7 வயசுல இருந்து நடிச்சுட்டு வந்தானுங்க. சரி போயிட்டு போய் இந்த பக்கம் பார்த்தா சிவாஜிக்கே வாத்தியார் இருந்தவர் ஒருத்தர், கேடி சந்தானம்னு பேரு. அவர் பாட்டு எழுதுவார். எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்பதான் புதுசா வந்த பையன், காலேஜில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு உள்ள வந்திருக்கான். அழகா பாடுவார். 1000 நிலவேவான் எம்ஜிஆர் பாட்டு பண்ண பையன் உள்ள வந்திருக்கான். வந்த உடனே தம்பி ஒரு பாட்டு இருக்குது, இதை நீ வீட்டில் போய் படிச்சுட்டு வந்துட்டு நாளைக்கு ரெக்கார்டிங் பண்ணாங்கண்ணா. இல்லைண்ணா நான் ரெக்கார்டிங் தேட்டரில் பார்த்து பண்ணிக்க வேணா அப்படின்னா. ரெக்கார்டிங் தேட்டரில் இது சொல்ல முடியாது தம்பி, கொஞ்சம் கஷ்டமான பாட்டுண்ணா. அது எப்படின்னா கஷ்டமான பாட்டுனார். ஏபின்னு படிச்சு காட்டினார். அனங்கன் அங்கஜனன்பன் வசந்தன் மன் மதன் என்றும் வணங்கும் என் உயிர் மன்னவ்வா, கலம்பம் செண்பகம் தங்கும் கருங்கூந்தல் கவின் பொங்கும் கனிந்தோங்கும் கயற்கண்ணியே, ஆடலும் பாடலும் அன்பின் ஊடலும் கூடலும் இன்பம் தேடலும் உன் செயல் அல்லவா, நீ இல்லை என்றால் வாடிடும் வையகம் அல்லவா, அழகு தமிழே பழகுமிசையே அமுதமிலையே உனது செயலார் அந்தரங்க சென்று பாடுவார், சந்ததம் காதல் மந்திரத்தை தினம் நாடுவார், மனம் கொஞ்சம் மலர் மஞ்சம் அடைந்துள்ளம் குடிந்தங்கம் கலந்தன்பின் நலம் காணுவோம், குணம் கொள்பெண் அணங்கே உன் மனம் கொண்டேன் மனம் தந்தேன் இணைந்தொன்றாய் சுகம் காணுவோம். மன்னாவா கண்ணேவா, ஐயோ சாமி பாட்டை கொடு, பாட்டை கொண்டு வாங்கிட்டு போய் வெடிய வெடியா படிச்சது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின கண்காட்சி அந்த பாட்டு வரும். அப்புறம் கேபி சுந்தராம்பாள், உங்களுக்கெல்லாம் தாய் இல்லவா, கேபிஎஸ் தாய் ஞாபகம் வச்சுங்க. நம்ம எம் தியாகராஜ பாகவதர் வந்து தங்க பிளேட்ல சாப்பிட்டவர். இந்திய வரலாற்று எந்த நடிகனும் தங்க டம்ளர் வச்சு தங்க பிளேட்ல சாப்பிட்டவன் கிடையாது. அந்த தியாகராஜ பாகவதர் வந்து 750 ரூபாய் படத்துக்கு வாங்கும்போது இந்த கேபிஎஸ் அம்மையார் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியவர். ஞாபகம் வச்சுங்க, 1 லட்சம் ரூபாய். நம்ம தான் மைக் வச்சு கத்திட்டு இருக்கிறோம். 10,000 பேருக்கு இலங்கையில போய் 1927 வித்தவுட் மைக் 10,000 பேருக்கு பாடின பொம்பளை அந்த கேபிஎஸ் பாட்டு. எஸ்ஜி கிட்டப்பா பாடினாங்க. 1.1% எஸ்ஜி கிட்டப்பா கூட பாடினாருன்னு ஒரு கல்யாணம் பண்ணாங்க. சேர்ந்து வாழ முடியல. 3 வருஷம் சேர்ந்து வாழ்ந்தாங்க, 3 வருஷம் பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. கடைசியில் செத்து போயிட்டாரு. விபூதி அடிச்சுட்டு வெள்ளச்சாலை அடிக்கிற மூலையில படுத்திருந்தவரை ஹசன்தாஸ் கம்பெனி அடிக்கிறது நம்ம சத்தியமூர்த்தி, தீர சத்தியமூர்த்தி காமராஜோட குருநாதரை கூட்டிட்டு போய் மகா கலைஞர் நீ உன் வாழ்க்கை வீணா போகலாம் கூட்டிட்டு போய் வெள்ள ஆம்பளை வேஷம் போட்டு நந்தனார்ல 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய கேபி சுந்தராம்பாள். ஞாபகம் வச்சுங்க, 1934 1 லட்சம் ரூபாய் சம்பளம். அப்புறம் கேபி இவர் எஸ்.எஸ். வாசன் படம் எடுத்தாரு, ஔவையார் படம் எடுத்தாரு. ஔவையார் சங்க காலத்திலிருந்து 3 ஔவையார் வந்து 3 ஔவையார் சேர்த்து படம் எடுத்து 6 ஆண்டுகள் படுத்தாரு. அந்த 6 ஆண்டுகளுக்கு கேபி சுந்தராம்பாள் 4 லட்சம் ரூபாய் 1953 4 லட்சம் ரூபாய் வாங்கின ஒரே நடிகை கேபிஎஸ் அவர்கள் தான். அந்த அம்மா 64 வயசுல இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. இந்த சின்ன பையனுக்கு ஒரு பாட்டு பண்ணாங்க. மூச்சு வாங்குது தம்பி, இவன் தீசம் சதிசம் கண்டம்னு 3 ராகத்தில் பாட்டு போட்டுருக்கான். குன்னக்குடி வைத்தியநாதன் ஏபிஎன் மூச்சு வாங்குதாப்பா. யாருப்பா இல்லை சிவன் வேஷம் போட்டு நடிக்க போறவன் இல்லைம்மா, அது பார்வதி வேஷம் போட்டு எம்எல் வசந்தமாவி பொண்ணு வித்யா தெரியும், சின்ன பிள்ளை ஆடிட்டு இருக்குது. சிவன் வேஷம் போட்டு ஆடுறியா நீ சொல்லவே இல்லையேன்னாங்க. அது கோயம்புத்தூர் பையன் ஒருத்தன், அவனுக்கு டான்ஸ் தெரியுமா, அவன் தெரிஞ்சுக்குவானா. அதனை சாகர் கூட நீ பாட்டு எடுக்க மாட்டேன். கூப்பிட்டு ஏபிஎன் கூப்பிட்டு பாரு அம்மா அவன் சந்தேகப்படுறாங்க, இனி என்ன பண்ணுவே தெரியாது. 15 நாள் இல்லை 20 நாள் நீங்க ஒத்திகை பார்த்து வித்யாவோட பிரமாதம் எப்போ ஆடுறான்னு சொல்றேன், அன்னைக்கு தான் ஷூட்டிங்னு சொல்லி இங்க யோகலட்சுமி கல்யாண மண்டபத்தில் காலையில் 6 மணிக்கு 9 மணிக்கு போய் சாங்க 6 வரைக்கும் 15 நாள் ரிஹர்சல் பார்த்தேன். அப்படி பாடி ஆறு தான் கேபி சுந்தராம்பாள் அவர்கள் எனக்காக 1964 பாடின பாட்டு, கண்ணதாசன் எழுத பாட்டு. தக 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 ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா, ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே, நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே, தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிட ஓர் கணமே, காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே, முத்துக்கொடி சக்தி குலமகள் வித்துக்கொரு வெள்ளந்துடையன பக்தி கொடி படரும் நெஞ்சில் விளையாட, தித்திப்பது இறைவன் பேரன் பற்றுத்தரும் பரமன் துணை என சுற்றத்தொரு மனிதர் குலமொரு இசை பாட, கற்றுத்தரும் ஒரு வகை அறிவியல் முற்றும் தெரிவது போல் மனிதர்கள் வெற்று புகழ் பெருவாள் அவர்கள் முறவாட, திக்கு பல திமிதி மிதிமையான தக்க துணை தகதக தகவன தட்டக்கள் அலை நடப்பிடு உலகாட, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாகி
எழிலோடு எமையாடவா ஏலசை நாடகம் முத்தமிழ் நம்மிலே இயங்கிய நடமாடவா அம்மைக்கும் நாயக அப்பனை ஐயனை அரசனை நடமாடவா ஆடுகிற காலழகில் காடுபொடி யாகவன அம்மையுடன் நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்பொன்று வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீர் ஒன்று வரச் செய்த நீ கருப்பைக்குள் இருப்புக்கும் உயிர் தந்த நீ கழிப்புக்கும் உலகம் நடகாடவா உலகத்து நீதியே சமயத்து பொருளே இதயத்து அறிவே இருளுக்குள்ளி ஆடவா நடமாடவா. 1972 KBS எனக்காக பாடின பாட்டு. இந்த நாடக கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய இடம் நடிகர் சங்கம். அந்த கட்டடம் காணாமல் போய்விட்டது. அதை கண்டுபிடிங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.